உனக்காக தேவனிடம் மன்றாட, உன்னுடைய ஆத்மாவிற்காக தேவனுடைய சமூகத்திலே புலம்பி அழ. உனக்கு ஒரு போதகர் கட்டாயம் வேண்டும். நான் இந்த போதகரை அறிந்தவன் அல்ல, ஆனால் போதகரின் உள்ளம் பாரு, நம்ம சபைக்காரர் அவரை என்று கொஞ்சமும் அவர் கேட்கவில்லை. ஐயோ, ஒரு தேவனுடைய ஊழியர் சாகப் போகிறார் என்ற எண்ணம் தான். கதறி அழுதார். என் உயிர் திரும்ப வந்தது. மருத்துவமனையில் என்னை சோதித்து பார்த்தார்கள். என்னுடைய இரத்த குழாய்கள் எல்லாம் 99.9% அடைத்திருக்குது என்று கண்டுபிடித்தார். ஆபரேஷன் செய்வது ஆபத்தானது என்றார்கள் ஒரு சாரார். ஆனால் தலைமை டாக்டர் சொன்னார், இதனால் என் பெயர் கெட்டுப்போனாலும் பரவாயில்லை, நான் செய்யவே போகிறேன் என்றார். செய்தார்கள். மாலை 3 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் செய்தார்கள். 11 மணிக்கு வெளியே வந்த டாக்டர் என் மகனை பார்த்து சொன்னார், பால், எங்களால் இயன்றதை செய்துவிட்டோம். ஆனால் உன் தகப்பனாரின் இருதயம் மறுபடியும் சுவாசிக்க மறுக்கிறதப்பா, என்ன செய்வோம் என்று சொல்லி போய்விட்டார். என் மகன் கதறி அழுதான், எப்படியாவது இந்த உயிர் திரும்ப வேண்டும் என்று. அன்று இரவு டாக்டர்கள் தூங்கவே இல்லை. இரவு 4 மணி வரைக்கும் மிகவும் அனுபவம் பெற்ற ஒரு டாக்டரை அருகில் வைத்துவிட்டு மற்றவர்கள் சற்று இளைப்பாறப் போனார். 4 மணிக்கு அவர் தனிமையாக இருக்கும் பொழுது திடீரென்று வேறொரு அறையில் இருந்து டாக்டர் ஓடி வந்து, ஒரு முக்கியமான நபர் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறார், உடனே வாருங்கள் என்று கூட்டிக் கொண்டு போய்விட்டார். அவர் என்னை தனிமையில் விட்டு போய்விட்டார். ஒரு இளம் டாக்டர் மட்டும் அங்கிருந்தார். 5 மணிக்கு பெரிய டாக்டர் அங்கு வந்தார். அவர் இவரை பார்த்து மிகவும் திடுக்கிட்டார். என்னப்பா நீ, பிரதர் தினகரன் பக்கத்தில் உன்னை வைத்து விட்டு வந்தேனே, இப்படி நீ சொல்லாம கொள்ளாம இங்க வந்து இருக்கிறிய, என்ன ஆச்சோ தெரியலையே என்று புலம்பினார். இருவரும் ஒரே ஓட்டமாக நான் வைக்கப்பட்டிருந்த அறுவை சிகிச்சை அதே தியேட்டருக்கு வந்தார்கள். இருவரும் கண்ட காட்சி அவர் உள்ளத்தை பரவசப்படுத்தியது. என்னுடைய இருதயம் எல்லா விதத்திலும் செம்மையாக வேலை செய்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான். எல்லா குழாய்களையும் பிடுங்கி போட்டார்கள். என்னை அறையில் கொண்டு வந்து வைத்துவிட்டு என் மகனுக்கு சொன்னார்,